கருட பகவான் வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். வானத்தில் கருட பகவான் போற வழி. இந்த டைம் வந்து இந்த சின்ன கிணறு மாதிரி அலுமினியத்தில் இந்த இதுகள் மாதிரி வச்சு அந்த தண்ணி வடிஞ்சு வர்ற தண்ணியை எடுத்து தான் வடிகட்டி அங்கே இங்கே வார மக்களுக்கு தாக சாந்தியை போக்கி கொண்டிருக்கிறார். இனிவில் கந்தசுவாமி கோயிலில் இருந்து வள்ளிபுரம் மாயவனின் தீர்த்தத்துக்காக அடியார்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள். வள்ளிபுரம் மாயவனின் தீர்த்தத்தை காண இனிவில் கந்த இளைஞர்கள் வள்ளிபுரத்தை நோக்கி வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். வள்ளிபுரம் மாயவனின் தீர்த்தத்துக்கு போகும் வழியிலே இளைஞர்களின் தாக சாந்தியை தீர்க்கும் முகமாக மூத்த விநாயகர் ஆலயத்திலே தண்ணி பந்தல் இருக்கின்றது. வள்ளிபுரம் மாயவனின் வருடாந்த மகோத்சவத்தில் இன்று கடல் தீர்த்தம். கடல் தீர்த்தத்துக்காக நாங்கள் இப்போது கட்கோவலம் கடற்கரைக்கு தான் இப்போது வந்திருக்கிறோம். இப்ப கட்கோவலம் கடற்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் குளிப்பதற்காக. இனிவில் கந்தசுவாமி கோயில் இளைஞர்கள் வந்து வருடம் வருகின்றவர்கள். அதே மாதிரி இந்த முறை வந்திருக்கிறார்கள். அங்கே வாகனத்தை பாருங்கள், நிறைய பேர் வாகனங்களிலே வந்து கடற்கரையை அண்மித்து பார்க் பண்ணிவிட்டு அங்காலே நிற்கிறார்கள் குளிப்பதற்காகவும் வள்ளிபுரம் மாயவனின் தீர்த்தத்தை காண்பதற்காகவும். இந்த மணல் வீதிகளிலே டிராக்டரில் தான் மக்கள் வருவார்கள். அதே மாதிரி ஒரு இடத்திலிருந்து டிராக்டர்லேயே வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். நாங்கள் இப்போ கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ முதல் குளிச்சுட்டு தான் பிறகு வந்து தீர்த்தத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே கோயிலுக்கும் போய் கோயிலில் நடக்கிற நிகழ்வுகள் இதுகளில் கலந்து கொள்கிறோம். நாங்கள் இப்போ முதல் வந்து நாங்கள் குளிக்கிறதுக்காக அங்கால தீர்த்தம் நடக்குது. அதே பாட்டுக்கு இங்கே கொஞ்சம் தள்ளி குளிக்கிற கடற்கரை கிட்ட வந்து நிற்கிறோம். இது பெருங்கடல், வள்ளிபுரத்தின் பெருங்கடல். அதாவது வந்து இந்தியாவில் இந்து சமுத்திரத்தின் ஒரு பக்கத்தின் பெருங்கடல் வந்து இந்த வள்ளிபுரம் மாயவன் தீர்த்தம் ஆடுகிற இந்த கட்கோவலம் கடற்கரையினுடைய கடல். அங்கே பார்த்தீர்களானால் அங்கே வந்து தீர்த்தத்துக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். இனித்தான் அந்த சுவாமி வந்து ஆலயத்திலிருந்து கோவிந்தான்னு தூக்கி கொண்டு வருவார்கள். அங்கே போட்டுகளில் எல்லாம் மக்கள் வந்து கொண்டு கடலிலே நீந்தி கொண்டிருக்கிறார்கள்.
வல்லிபுர மாயம் என்ற கடல் தீர்த்தத்தில் வந்து இப்போ நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து கடலில் நீராடி விட்டு இப்போது சுவாமி வரப்போகிற தீர்த்தம் ஆடுவதற்காக அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கரஞ்சுண்டல் கடைகள் மற்ற இஞ்சால தண்ணி ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் கடைகள் போட்டிருக்கிறோம். இளைஞர்கள் குழுவாக இருந்தும் குடும்பங்களாக இருந்தும் மக்கள் தங்களுடைய பொழுதினை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வல்லிபுர மாயவன் இன்னும் கடல் தீர்த்தத்தை நோக்கி வரவில்லை. ஆண்டோறும் தீர்த்தம் மாறும் நேரத்தில் ஆகாயத்திலே கருட பகவான் வந்துடுவார். மாயவனே அறிவாமா அங்கே வானத்திலே கருடங்கள் பறந்து கொண்டிருக்கிறார். கருட பகவான் வானிலே வந்து கொண்டிருக்கிறார். கீழே எம்பெருமான் தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கிறார். கருட பகவான் வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், வானத்திலே கருட பகவான். அடியவர்களே என்ன செய்யலாம்? அது மாத்திரமல்ல, இந்த நீங்கள் ஒரு பல்லாண்டுகள் என்று பாடப்படுகிறது. நேற்றைய நாம் சொல்லியிருந்தேன். ஸ்ரீ குருபியோ நமः. ஓம் கங்கணேசாய நமः. ரோகோதோஷோ நிவாரணோபசாந்தயே. ஓம் சர்வவிக்னோபசாந்தே சிவ சிவகா தம்போ ராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய பிரமணான் திவ்யபராத்தே சேனகாயம் ஸ்ரீவத்சுவா மன்மந்திரே அச்சாரியம் தத்ர கலியுகே பிரதமே பாரதே ஜம்போ தேவே பாரதகத்தே கதரக்கண்ணேனோ தட்சிணே பாரதே சகாம் சேத்ரட்டமானே யமதமாக திருவிக்ரகந்த. பாருங்கள், மக்கள் வந்து வெயிலுக்காக இணல்களில் இருந்து தீர்த்தத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடல் மேட்டிலே ஏறி நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், பலாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். கடற்கரையில் இருக்கும் மாயவனின் ஒரு ஆலயம் ஒன்று. இங்கே எல்லாரும் வழிபட்டு கற்பூரங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள். இது கடற்கரையில் இருக்கும் தாகசாந்தி நிலையம். கிணறு மாதிரி கட்டி இதில் இருந்தால் தண்ணி அடிக்கணும் போல. இதுதான் தாகசாந்தி நிலையத்துக்கு தண்ணி வந்து இங்கே இருந்தால் அடிக்கணும். குடுப்பட்டி விநாயகர் சனசமோ நிலையத்தால் தாகசாந்தி நிலையம் மேற்கொண்டு வரோம். கடந்த 20 வருடங்களாக மேற்கொண்டு வரோம். ஊர் மக்களும் வெளிநாட்டில் உள்ள மக்களின் பங்களிப்பில் மேற்கொண்டு வரோம். மற்றது ஊர் இளைஞர்களால் மற்ற இந்த கிணறு வந்து நம்முடைய இந்த வெட்டி அது கிணறு மாதிரி செய்து அதை இறக்கி தண்ணி மோட்டார் வச்சு இறச்சி அதை வடிகட்டி தான் அதை இன்சுவர் கரைக்கிறதுக்கு பாய்ச்சி கொண்டு வர. இது வந்து தற்காலிக கிணறு. தற்காலிக கிணறு வந்து இந்த மண்ணில் இந்த அடி ஆழ்பத்திலேயே இந்த தண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்குமா. இவர்கள் அதை மற்றபடி மூடிப்பட்டு போகிறவர்கள் இந்த டைம் வந்து இந்த சின்ன கிணறு மாதிரி அலுமினியத்தில் இந்த இதுகள் மாதிரி வச்சு அந்த தண்ணி வடிஞ்சு வர்ற தண்ணியை எடுத்து தான் வடிகட்டி அங்கே இங்கே வார மக்களுக்கு தாகசாந்தியை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடத்தீட்டத்தை பார்த்து கொண்டு இப்போது வாகனம் இருக்கின்ற இடத்துக்கு செல்கின்ற கொஞ்சம் தூரம் போவான நடந்து இப்போவும் ஜனம் வந்து கொண்டிருக்கிறது. பல பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி அப்படியே கோயிலுக்கு போக போகிறேன். வண்ண விளக்குகளால் விநாயகர் ஆலயம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் அந்த சுற்றி கடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்து வல்லிபுர ஆலய குறுக்கட்டு சித்தி விநாயகர் ஆலயம். ராஜகோபுரம் அமைக்கின்ற பெருப்பணி ஆரம்பமாகி இருப்பதை பார்க்கிறேன். இது குறுக்கட்டு சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணி. இங்கேயும் வந்து அடியார்கள் நீராடி செல்வது வழமை. குறுக்கட்டு புள்ளியாரில் இருக்கிற இந்த மின்னொளி அழகை பாருங்கள். மினக்கட்டி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே பலதரப்பட்ட கடைகள் காணப்படுகின்றன.
ஆழ்வார் ஆலயத்திற்கு உள்ளே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆலய சூழலிலே பலருக்கு மக்கள் இளைப்பாரி கொண்டு பொழுதுகளை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது ஆலயத்தின் முன்பக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆலய வீதியிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். காரணம் தீர்த்தமாடி வள்ளுவர் ஆழ்வார் இப்போது ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு மக்கள் ஆலய வீதியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என. வண்ண மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட கோபுரம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. வீதி சுற்றி வந்து இந்த வசந்த மண்டபத்திலே தான் ஆழ்வாரை வைத்து சிறப்பு பூஜைகள் அதுகளை செய்வார்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.